இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல் தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ்லாம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. அடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த nth டேர்ம் கொடுத்துட்டு ஒவ்வொரு டேர்மையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. பட் இங்கே வந்து டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு 4 டேர்ம்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் nth டேர்ம் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ். தென் இதுக்கு வந்து இப்படி தான் செய்யணுங்கிற ஃபார்முலாஸ் மாதிரி இதை ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணணும். இதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்ங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பண்ணும்போது தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கொஷின். நம்மளுக்கு இப்போ 10th ஸ்டாண்டர்டில் மட்டும் இல்லை, ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய என்ன டெக்னிக், இதுலேருந்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் அந்த சீக்வன்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா ஏதோ சம் ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு நம்பருக்கும் அடுத்த டேர்முக்கும் ஒரு காமனாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம nth டேர்ம் வந்து கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். ஓகேவா? எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2, 5, 10, 17 டாட்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 2 + 3 தான் 5. 5 + 3 10 வராது. மைனஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதில் ஏதாவது மல்டிப்ளை ஆகுமா? 2வால் எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 5 வராது. 2வை எதால் டிவைட் பண்ணாலும் 5 வராது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு சின்ன திங்கிங் எனக்கு வருது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த 5ஆக இருக்கட்டும், 10ஆக இருக்கட்டும், 17 எல்லாம் ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு அடுத்தடுத்த வேல்யூ வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்னு வைங்களேன். 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான். அது கூட ஒரு 1 கூட்டுங்க, 2 வந்துடும். 1 ஸ்கொயர் + 1 2 வருது. அப்போ அடுத்து அதே மாதிரி 2 ஸ்கொயர் போட்டு +1 போடுங்க. 4 + 1 என்ன வருது? செகண்ட் டேர்ம் 5 வருதா? அதே மாதிரி 3 ஸ்கொயர் + 1 போடுங்க. 3 3s are 9 + 1 = 10 வந்துருச்சா? அந்த ஸ்கொயர் வேல்யூக்கு அடுத்த வேல்யூ கொடுத்ததுனால நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி 4th டேர்ம் செக் பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் + 1 4 ஸ்கொயர் 16 தான். பட் நம்மளுக்கு தேவை 17ங்கிறதுனால நம்ம 1 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 17. அப்போ என்னன்னா, இங்கே ஃபுல்லாகவே +1ங்கிறது காமனாக இருக்குது. இங்கே n வேல்யூ மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் என்ன அமைப்பில் இருக்குன்னா n² இருக்குது. ஸோ அந்த nth டேர்ம் an = என்ன வரும்னா n² + 1. அவ்வளோதான். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னு தெரியுதா? ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சி அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இதேமாதிரி அடுத்த சம்முக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 0 கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்காங்க, 2/3 டாட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. 0ங்கிறது நியூமரேட்டர் தான் இங்கே. ஸோ அப்போ என்னன்னா 0க்கு கீழே ஒரு 1 வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1/2 2/3 அப்படி டாட் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ பாருங்களேன். கீழே ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை விட மேலே உள்ள அந்த கீழே இருக்க வேல்யூவை வச்சு மேலே இருக்க வேல்யூ ஏதாவது ஃபைண்ட் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். n - 1ன்னு போட முடியுமா? ஏன்னா என்னங்கிறது 1 1 - 1 0. இங்கே என்னங்கிறது 2. ஓகேவா? அப்போ 2 - 1 1 3 - 1 2 வருது. அடுத்து 4 போட்டோம்னா 4 - 1 3ஆக தான் இருக்கும். மேலே வந்து காமனாக 0 1 2 3 அப்படியே தான் போகுது. ஆனால் கீழே வந்து என்ன அப்படின்னா 1 2 3 ஆரம்பித்ததுனால அப்போ இந்த மேலேயும் கீழே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு இந்த சம்மில் பார்க்கலாம். ஸோ இங்கே n இருக்குன்னா அதை விட இதை 1 கம்மியாக இருக்குது. இங்கே இருக்க எண்ணை விட இங்கே இருக்க n கம்மியாக இருக்குது. என்னை விட 1 கம்மியாக இருக்குது. இங்கே 3 - 1 2. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் நான் எழுத போகிறேன்னா, கீழே இருக்குது n, ஆனால் மேலே இருக்குது n - 1. அவ்வளோதான். ஓகேவா? மேலே இருக்குது n - 1, கீழே இருக்குது n. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் எழுத முடியும். ஓகேவா? ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே இருக்கிறது n, அந்த விட ஒரு நம்பர் குறைவாக வந்துச்சுன்னா மேலே உள்ளது கிடைக்கிது. ஸோ n - 1/n. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி தேர்ட் ஒன் இருக்குது, அதையும் பார்க்கலாம். 3 8 13 18 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் யோசித்து தான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். ஓகேவா? என்ன பண்ணலாம்? இது 3 கூட 5 ஆட் பண்ணால் 8 வருது. 8 + 5 13 13 + 5 13 + 5 18 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஸ்டார்டிங் நம்பர் 1லேருந்து ஆரம்பிச்சிருந்தால் தான் நம்ம அப்படி 5ஆல் ஆட் பண்ணி எழுதுறது கரெக்டாக இருக்கும்.
ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1 இல்லை 3ல் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் எப்படி வந்து +0 +5 5ன்னு வந்திருக்கா? இல்லை, ஃபஸ்ட் நம்பரே 5ஆக தான் இருக்கணும். ஆனால் 0 +5 அல்லது 1 +5ன்னு வருதா? இல்லை. ஸோ பட் எல்லாமே காமனாக 5 இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது மட்டும் தெரியுது. அப்போது இது வந்து ஒரு 5ஓட மல்டிப்ளையாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3ங்கிறது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 × 1 - 2 என்ன வருதுன்னு பாருங்கள், 3 வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐ மைனஸ் பண்ணுங்கள், 10 - 2 என்ன வருது, 8 வந்துடுது. 5ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐ மைனஸ் பண்ணுங்கள், 13 வந்துடுது. 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐ மைனஸ் பண்ணுங்கள், 18 வந்துடுது. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஐ மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ nth டேர்ம் நம்ம எழுதும்போது 5 அப்படியே தான் இருக்கும், n தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 5n - 2 இந்த கான்செப்ட் போட்டோம்னா இந்த சீக்வன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, எப்படி பண்ணுறோன்னு தெரியுதா? ஓகே, தேங்க்யூ.